அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்லப் போவதெல்லாம் இந்த தற்கொலை குறித்து. தற்கொலை ஒரு தீர்வாகாது. காரணம், சென்ற வருடம் பள்ளிகொண்டாவிலே மிகப்பெரிய செல்வந்தர், கவி மெடிக்கல் உரிமையாளர், அவர் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. வயது மூப்பின் காரணமாக அவர்கள் தனிமையில் வசித்து வந்தார்கள். நோய்வாய்ப்பட்ட தன் மனைவியை எவ்வளவோ முயற்சி செய்தார். கடைசியாக இருவரும் முடிவெடுத்து நாம் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு செல்வம் இல்லாமல் இல்லை, பிள்ளைகளை பெற்காமல் இல்லை, பேரன் மத்தி அனைவரும் உண்டு. ஆனால் நிம்மதி, அமைதி இல்லை என்பதை அவர்கள் முடிவு செய்து இறைவனடி சேர்ந்தார்கள். அதேபோல் 3 நாளுக்கு முன்னால் நமது ராஜன் குரூப் ஆஃப் கம்பெனி மெடிக்கல், இந்த ராஜன் மெடிக்கல் சரவணன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர். ஏழைகளுக்கு அநேக சலுகைகளை செய்தவர். இரவு பகல் என்று பாராமல் மருத்துவத்துறையிலே ஏழைகளுக்கு மருந்துகளை அதிக லாபம் இல்லாமல் விற்று மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களெல்லாம் புகழ் பெற்றவர் அந்த குடும்பம். சரவணன் ஐயா அவர்கள் என்ன தோன்றியதோ தெரியவில்லை, திருவண்ணாமலையிலே போய் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் பேப்பரிலே விளம்பரம் வந்தது. வேதனை அடைந்தேன். அவரையும் நான் கண்டிருக்கிறேன். அவருடைய அண்ணன் நாகராஜ் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர், நண்பர். ஐயா, பொதுமக்களாகிய நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். ஆனால் தற்கொலை என்பது ஒரு தீர்வாகாது. அவர் நினைத்திருந்தால் ஒரு கார் அல்ல, எத்தனையோ கார்கள் இருக்கிறது, ஒரு காரை அமைத்து கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தால் அமைதி கட்டியிருக்கும். பணத்தை சம்பாதிக்க ஆண்டவன் எவ்வளோ வழிகளை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு. கடினமாக உழைத்தார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அவர்களால் வாழ்ந்தது. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழும். ஐயா அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு. அமைதி அவருக்கு தேவைப்பட்டது அமைதி. குடும்பத்தில் அமைதி இல்லை என்பதற்காகவே அவர் நோய்வாய்ப்பட்டார். நோய் இயற்கையாக அல்ல, செயற்கையாக விபத்தில் சிக்கினார். அப்பொழுது அவர் பிழைத்ததே ஒரு பெரிய வரம் என்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர் தற்கொலை செய்து கொண்டு இறப்பது என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எனவே அனைவரும் ஆன்மீகத்தை நாடுங்கள், அமைதியை நாடுங்கள், அனைவரையும் அன்பாக பழகுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பிள்ளைகள், பேத்திகள், பேரன்மார்கள் இவர்களோடு நேரத்தை செலவழியுங்கள். ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டால் ஒதுக்காதீர்கள், அவர்களை அன்போடு அரவணையுங்கள். நாம் மட்டும் இந்த உலகத்தில் நிலையாக வாழப்போவதில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே சரவணன் ஐயா எடுத்த முடிவு போல் வேறு யாரும் எடுக்கக்கூடாது என்பது எனது வேண்டுகோளாக இருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.